நம்ம சாஸ்தா கோயில பத்தி நெறைய பதிவுகள வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லாரும் நெறைய அந்த பதிவுகள பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. 300க்கும் மேற்பட்ட சாஸ்தா பெயர்கள வந்து என்னுடைய போன பதிவுக்காக பதிவிட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல என்ன விசேஷம்னா, நான் சாஸ்தாவுக்கும் எனக்கு என்ன தொடர்பு வருது அப்படின்னு சொன்னா, நான் 3 சாஸ்தா கோயிலுக்கு வந்து தலபுராணம் எழுதியிருக்கிறேன். குறிப்பா சுந்தரபாண்டி சாஸ்தா கோயிலுக்கு மும்பை அன்னதான அறக்கட்டளை மூலமா ஒரு வரலாறு எழுதிக் குடுத்தேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கரிபுலி சாஸ்தாவுக்கு வந்து எங்களுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி ராமலிங்க ஐயா மூலமாக ஒரு புஸ்தகம் போட்டு குடுத்தோம். அதே மாரி பார்த்தீங்க, இருவுபுரம் சாஸ்தா அப்படிங்கக்கூடிய பெரும்படை சாஸ்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மணக்கரையிலிருந்து மறைந்த பெருமாள் ஐயாவுக்காக ஒரு புத்தகம் போட்டு குடுத்தேன். இது போக பார்த்தீங்கன்னா, நான் தினகரன்லயும், தினத்தந்திலயும் நெறைய சாஸ்தா கோயில்கள பத்தி எழுதியிருக்கிறேன். அதனால தான் சாஸ்தா கோயில் மேல எனக்கு ரொம்ப ஆர்வம் எல்லாம் வர்றதுக்கு காரணம். அதே மாரி நீங்களும் ஆர்வமா நெறைய சாஸ்தா பெயர்கள வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. அது ரொம்ப உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சாஸ்தா கோயில்ல போய் இன்னைக்கு வந்து நான் குடும்பத்தோட போய் நம்ம இன்னைக்கு காலையில போய் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா சாஸ்தா கோயில்லுமே கூட்டம் அதிகமா இருக்கும்போது, எனக்கு பிடிச்ச அதாவது என்னுடைய குலதெய்வமா இருக்கக்கூடிய வெயிலுக்கு உகந்த சாஸ்தாவ தான் நான் பார்க்க போனேன். நாட்டார் குளத்தில தான் அந்த சாஸ்தா கோயில் இருக்கு. இந்த வெயிலுக்கு உகந்த பெருமாள் சாஸ்தான்னு ஏன் அத சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆலமர விழுதுகள். அந்த ஆலமர விழுதுக்கு அடியில வெயில்லயே இருக்கக்கூடிய சாஸ்தா தான் இவரு. இவருக்கு கூரைலாம் போட முடியாது. கூரை போடணும்னு யாரும் நினைச்சாலும் கூட அது முடியாது. அந்த இடத்துல தான் அந்த சாஸ்தா இருக்காரு. நான் போய் பார்க்கும்போது அந்த சாஸ்தாவுக்கு அழகா தீவார்த்தனை காட்டி, அந்த பகுதியில வந்து உடனே பொங்கல் விட்டு மக்கள் வந்து பொங்கலிட்டு, அதோட மட்டும் இல்லாம அவங்க அந்த இடத்திலே பிரசாதம் மட்டும் இல்லாம வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் பொங்கல், அப்புறம் பாயாசம் போன்ற பொருள்களை எல்லாம் ஊர் மக்கள் அந்த பக்தர்கள் எல்லாம் ஒண்ணா கூடி செஞ்சு ஆரம்பிச்சு, அவங்க படையல் வச்சு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுறத பார்த்தேன். அதாவது மக்கள் வந்து ஒன்று கூடுவதற்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த சாஸ்தா கோயில் அப்படிங்கிறத என் கண்ணார அங்க பார்த்தேன். ஒரு பெரிய கூட்டமா இருக்கக்கூடிய கோயிலுக்கு போனா கூட நம்ம ரொம்ப லைன்ல இருந்து தான் நம்ம தரிசனம் பண்ணணும். ஆனா இந்த கோயில்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பமாக வந்து தான் ஒரு கிட்டத்தட்ட சொல்லப்போனா ஒரு 250 குடும்பம் மட்டும் தான் அதுக்கு வரியா இருக்கிறாங்க. அந்த 250 குடும்பத்தினை சேர்ந்தவர்கள் மட்டும் தான் வந்திருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சாஸ்தா வழிபாடு அப்படின்னாலே, முன்னோர்களுடைய வழிபாடு, நம்ம முன்னோர்களான நம்ம உறவினர்களை பார்க்கக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறதுக்கு உதாரணமா தான் அன்னைக்கு அந்த சாஸ்தா கோயில் வழிபாடு இருந்தது. நான் அனுபவிச்சது இது வந்து மாரி நீங்க எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க. நீங்க உங்க சாஸ்தா கோயிலுக்கு போயிருப்பீங்க. அந்த சாஸ்தா கோயில்ல என்னென்ன நீங்க அனுபவிச்சீங்க அப்படிங்கிறத வந்து கீழ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.